அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலு. அதாவது சாதாரண மனிதர்களிலிருந்து சற்றோ முழுவதுமோ மாறுபட்டவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, நீங்கள் மாமூலான ராசியில் உள்ளவங்களுக்கும் கும்பராசி உள்ளவங்க நிறைய வித்தியாசம் இருக்குது. காரணத்தை பின்னால் சொல்கிறேன். நீங்கள் கள்ளங்கபடம் இல்லாதவங்க. ஸோ நல்ல மனசு உடையவங்களாக இருந்தால் கடவுள் நல்லா வைப்பாருங்கிறது ஒரு லாஜிக். அதே மாதிரி தேர்ந்தெடுத்த சிலருடன் தான் பழகுவீர்கள். செலக்டிவ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். எல்லார்ட்டையும் நட்பு பாராட்ட மாட்டீர்கள். எந்த ரகசியத்தையும் வெளியிட மாட்டீர்கள். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் மிக்கவர்கள். பழகிய புதிய யோசனைகளையோ அதாவது ஒரு புதிய வழிகளையோ கையாளும் பதில் நம்பிக்கை இல்லாதவர்கள். புதுசாக எதையும் முயற்சி பண்ண மாட்டீங்க. பழைய குதிரையே பழைய இதிலேயே தான் போய்கிட்டு இருப்பீங்க. பழைய ரூட்லேயே தான் சென்று கொண்டு இருப்பீர்கள். பொதுநலத்திற்காகவும் கீழ்நிலையில் உள்ளவர்களாகவும் பாடுபடக்கூடியவர்கள். அதில் மாற்று கருத்தில் ரொம்ப நல்ல மனசு தான். சரியான தூண்டுதல் இருந்தால் வேகமாக செயல்பட்டு வெற்றிகரமாக எந்த காரியத்தையும் முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள் நீங்கள். உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையானவர்கள், உண்மையானவங்க. உங்களுக்கு எப்படின்னா அந்த கிரகங்கள் ஓரளவு நல்லபடியாக அமைந்தால் ஜாதகத்தில் நீங்கள் முன்னேற்ற திட்டங்கள் வகுத்து அதன் மூலம் மிகப்பெரிய நிலைக்கு உயர்வீர்கள். புதிய சாதனைகளை புரிவீர்கள். அதே மாதிரி தத்துவ ஆராய்ச்சி இலக்கியத்துறையில் மேதையாக திகழக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு கணுக்காலில் கொஞ்சம் பாதிப்பும் அசுத்தரத்த குழாய் பாதிப்பும் தோல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வியாதிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதிலிருந்து எவ்வாறு தப்பிக்கலாம், எவ்வாறு தப்பிப்பது? இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஓரளவாவது நன்மையை தருமா? இந்த பத்திரிக்கை டிவி எதை பார்த்தா கூட இந்த எதிர்மறையான கருத்துக்களை தான் சொல்லிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களது 2025ஆம் ஆண்டு பலனை பார்க்கலாம் பாருங்கள். சனி பகவான் 29/3/2025 மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ஜென்ம சனியிலிருந்து 2 வருடங்கள் கொஞ்சம் கஷ்டமான பலன்களை நடத்திவிட்டு இப்பொழுது வாக்கு சனி என்று சொல்லக்கூடிய, அதாவது 2ஆம் இடத்துல சனி இருக்கிறத வாக்கு சனின்னு சொல்லுவாங்க. அந்த ராசிக்குள் மீன ராசிக்குள் சென்று வாக்கு சனிக்கு உண்டான பலனை நடத்த போகிறார். அது எவ்வாறு நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். குரு பகவான் 14/5/2024 மிதுன ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். அந்த என்ன சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த சொல்லுக்கு ஏற்ப குரு பகவான் 2025 மார்ச்சிலிருந்து அந்த வருஷம் முழுதும் 5ஆம் வீட்டில் இருந்து அந்த சனி பகவானோட கெட்ட பலன்கள் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காம தடுத்து உங்களுக்கு ஒரு பவுன்சர் மாதிரி இருந்து செயல்படுகின்றார். இப்போது 4/2/2025 29/3/2025 வரை அந்த இடைப்பட்ட அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30, 20, 40, 45 நாட்கள் அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, இந்த சமயத்தில் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு விவகாரங்கள் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துவிடும். சகோதரர்களால், அதாவது கூட பிறந்தவங்களோட அந்த உறவு கொஞ்சம் டல்லாக இருந்தது, இப்போது சீராகும். ஓரளவு நல்லபடியில் பயணிக்க துவங்கிறது. உங்களோட தொடர்பு உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். வீடு ரிப்பேரு, வாகன ரிப்பேரு, இடமாற்றம், வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ரகமான பெரிய அளவில் இல்லாட்டாங்களோ டெம்பரரியான வேலை கிடைக்கக்கூடும். இந்த நாட்களில் வீண் பிடிவாதத்தை விட்டுட்டு எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். இல்லையால் கெட்ட பெயர் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி உறவு மட்டும் நல்லபடியாகவே இருக்கும். 29/3/2025 14/5/2020 வரை அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வாரந்தோறும் சனி பகவான் அல்லது நவகிரக கோயிலுக்கு சென்று வாருங்கள். இந்த சமயத்தில் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும்.
எவ்வளவு பணம் வந்தால் கூட மனைவியிட கொடுத்துட்டு டெய்லி காலையில் எவ்வளவு செலவுக்கு வேணுமோ அதை மட்டும் வாங்கி கொண்டு செல்லுங்கள். ஏன்னா இந்த சனியை வந்து சர்வன்ட் பிளானெட்டுன்னு சொல்லுவாங்க, வேலைக்கார கிரகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரர் மாதிரி, புரியுதுங்களா? அப்போ வந்து நீங்கள் எல்லாமே பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்களே செலவழிக்க முடியாது. காலையில் மனைவியிடமோ தாயாரிடமோ வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். அப்போ அதே மாதிரி வந்து காசை வந்து நீங்கள் எண்ணி பார்த்து தான் செலவு பண்ணணும், தாம் தூணு செலவுக்குள்ளும். இப்படி இருந்தால் சனி பகவான் அவரோட கடைக்கண் பார்வையை உங்கள் மீது செலுத்துவார். உங்களுக்கு பெரிய அளவு கெட்ட பலன்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பணத்தட்டுப்பாடு குறையும், பொருள் வரவு அதிகரிக்கும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கும் மன வலிமையையும் துணிவையும் சனி பகவானே உங்களுக்கு அருள்வார். ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். 14/5/2025 12/8/2 அதாவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை இன்பமும் துன்பமும் கொஞ்சம் மாறி மாறி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நல்ல பலன்கள் அதிகம் நடைபெறணும்னா வாரந்தோறும், அதாவது சனிக்கிழமை தோறும் காலையில் 9:10 ராகாலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நாகதேவதை அல்ல பாம்பு புத்திருக்கிற கோயில் அல்லது துர்கா அல்லது பத்திரகாளி அந்த கோயிலுக்கு சென்று பூஜை பண்ணிட்டு வாங்க. சிமெண்ட்டு, ஹார்ட்வேரு, லிக்கரு, டொபாக்கோ ஆகிய தொழில் செய்பவர்கள், அதாவது புகையிலை செய்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வர வர தக்க சமயத்தில் உதவி செய்பவர்கள் கிடைப்பார்கள். பேக்கரி ஐட்டம்ஸு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். மனைவி மக்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கிறது. இப்போது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் ஃபுல்லாக மிக நல்ல காலகட்டம் ஆரம்பமாகி நடக்கப் போகிறது. இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும். மக்கள் பேறு இல்லாதிருந்தவர்களுக்கு மக்கள் பேறு ஏற்படும். பொருளாதார நிலையில் மிகவும் அபிவிருத்தி ஏற்படும். புதுமனை, நிலம், வாகனம், நகை வாங்கும் யோகம் உண்டாகிறது. புதுமனை புகவும் சந்தர்ப்பம் ஏற்படும். கடந்த 1 வருடமாக ஏற்பட்டு வந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள், மேலதிகாரிகள் அனைவரும் ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாகும். வெளியூர் பிரயாணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் நல்ல ஆதாயமும் கிடைக்கும். பெற்றோர் உடல்நிலை நல்ல நிலைமையில் இருக்கும். கணவன் மனைவி உறவு கூட உற்சாகமாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசி வந்து ஒரு விசேஷங்கள் நிறைந்தது. என்ன விசேஷம்? இப்போ வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க, ராசியாதிபதி 6, 8, 12 மறைஞ்சால் கெடுதலுங்கிறது ஒரு விதி. அந்த விதி உங்களுக்கு பொருந்தாது. அடுத்தால ராசியாதிபதியே விரையாதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடும். ஆனால் சரியான தூண்டுதலும் வழிகாட்டுதலும் இருந்தால் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடியவர்கள் நீங்கள். வாழ்க்கையில் இதனை புரிய வேண்டுமென்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள 9740846466 இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு உங்கள் ஜாதகத்தை விரிவாக அலசி ஆராய்ந்து எந்த வழியில் செல்ல வேண்டும், என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும், பாசிட்டிவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நடங்கள். யூ வில் அச்சீவ், பெரிய அளவு சாதிப்பீர்கள். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். உங்கள் பாலு.